வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாடியா டாக்கியோமெட்ரி அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கேசஸ் பற்றியும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாடியா டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம தியோலைட்டில் ஸ்டாடியா ஹேர்ஸ், அதாவது வெறும் கிராஸ் ஹேர் மட்டும் இல்லாமல் டாப் வேன் பாட்டம் வேன் சேர்ந்து நம்ம எந்த ஒரு லெவலிங் ஸ்டாஃப் பார்த்தாலும் 3 ரீடிங் தெரியும். ஸோ அந்த 3 ஹேரோட ரீடிங் சேர்த்து அதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி அப்ளை பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ், அன்னோன் ஹைட் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் பேர் தான் ஸ்டாடியா டாக்கியோமெட்ரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது, லெவலிங் ஸ்டாஃப் வந்து கிட்டத்தட்ட அதே பிளேனில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்த கேஸ். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் நம்ம டெலஸ்கோப் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸோட கொலினியராக இருக்கும். தட் இஸ் டெலஸ்கோப் வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து 0 இருக்கிற கேஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், D equal to KS plus C. So K small k capital S plus C. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அது டாப் ஹேர். இந்த நீங்கள் இந்த இது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஹேரில் இந்த டாப் ஹேரில் தெரிய ரீடிங் தான் இங்கே இருக்கும், மிடில் ஹேரில் தெரிய ரீடிங் இது, பாட்டம் ஹேரில் தெரிய ரீடிங் இங்கே இருக்கும். நீங்கள் டெலஸ்கோப் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அது 3 ரீடிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.8, இது வந்து 1.000, இது 1.200 இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இந்த 3 ரீடிங் இருக்குல்ல, இந்த 3 ரீடிங் தான் இந்த 3 ரேவாக வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எஸ்ஸுங்கிறது டாப் மைனஸ் பாட்டம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர் இந்த ரீடிங் படி பார்த்தீங்கன்னா. ஸோ எஸ் ஈக்குவல் டு எஸ் வேல்யூ தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். கே வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஸ்டன்ட் 100 இருக்கலாம், 99 இருக்கலாம், 120 இருக்கலாம். சிங்கிறது 0 இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 வர மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 0 வர மாதிரி செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அனலிட்டிக்கல் லென்ஸ் அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. ஸோ நம்ம தியோலைட் ஸ்டாடியா டாக்கியோமெட்ரியில் அனலிட்டிக்கல் லென்ஸ் சேர்ந்துருச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்ட்ரல் ஆக்சிஸில் விழுகிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0, தட் இஸ் கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டரும் இதான் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு, இது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டர், இது ஃபோக்கஸாக இருக்கும் நம்ம பழைய ட்ராயிங்கில். தட் இஸ் இந்த எஃப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டர் லைனுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அனலிட்டிக் லென்ஸ் ஃபிட் பண்ணால் இந்த மூமெண்ட் வந்து நடந்துடும். ஸோ அனலிட்டிக் லென்ஸ் இருந்தது அப்படின்னா சியோட வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொஷினில் வந்து சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அனலிட்டிக்கல் லென்ஸஸ் யூஸ்டு இல்லை ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஃபார்முலா, D equal to KS plus C. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, Qன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும் வித்தவுட் யூஸிங் டேப், இல்லை இந்த பாயிண்ட் அசிஸ்ட் பண்ணாமல், தட் இஸ் டேப் வச்சு அப்ரோச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாஃபை வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக இந்த 3 ஹேர் ரீடிங் பார்க்கணும். பார்த்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நம்ம ரொம்ப நார்மலான கேஸ். அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா when the point is in elevated area, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலிவேட்டடாக ஒரு டவரு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த ஹைட்டு V கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எலிவேஷன் Vயும் தெரியணும், அந்த பாயிண்ட் வந்து என்ன ஹைட்டில் இருக்குங்கிறது தெரியணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டாஃப் ரீடிங் மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டெலஸ்கோப் வந்து இப்படி இருந்து இப்படி இன்க்ளைன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுது, டேரெக்டாக நமக்கு இந்த பாயிண்ட்டோட ஆரல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இன்க்ளைன்டு டிஸ்டன்ஸ் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க, இந்த இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் எல்லு. ஸோ D is equal to, ஸோ இது ரொம்ப டெப்த்தாக போகலை, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வரும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ D is equal to L cos theta, இந்த Dங்கிறது L cos theta அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தீட்டா. ஸோ D is equal to L cos theta போட்டோம் அப்படின்னா, ஸோ cos theta is equal to D by L, adjacent by hypotenuse. அப்போ D is equal to L into cos theta போட்டுருவோம். வேறு L is equal to, இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது A, இது B அப்படின்னா since staff is inclined, இந்த staff
இந்த ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நான் பார்க்குற அப்சர்வேஷன் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ அது என்ன இன்க்ளைனேஷன் டீட்டாவில் இருக்குது. இப்போ இதுவும் டீட்டாவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை A டேஷ் B டேஷ்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்தாங்க அப்படின்னா எல் வேல்யூ என்ன வருது அப்படின்னா KS cos theta plus C. ஸோ வெறும் KS plus Cன்னு இல்லாமல் KS cos theta plus C வருது. Therefore distance D is equal to, இது சப்ஸ்டிட் பண்ணுவோம், KS cos square theta plus C cos theta. ஏன்னா அது எல்லோட இது பதில் தான் இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ KS cos square theta plus C cos theta. ஸோ இதான் வந்து டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் V. இந்த V எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி வந்து D வந்து L cos thetaவோ V வந்து என்னது L sin theta. அப்போ KS cos theta plus C into sin theta. ஸோ இந்த L equal to KS cos theta plus C எப்படி வந்ததுன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சு பிரிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து A dash B dashக்கு வந்து நம்ம KS cos theta யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து cos theta வந்து ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் வச்சு பார்த்தா புரியும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா KS sin theta into cos theta plus C sin theta. ஸோ sin theta into cos theta வந்து KS sin 2 theta by 2. அதாவது sin 2 thetaங்கிறது 2 sin theta cos theta இருக்குல்ல, அதோட ரிவர்ஸ் அப்படி வந்துடும். சிம்பிள் C sin theta to V. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இந்த டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து V. இந்த Vங்கிறது இந்த மிடில் ஹேர் ரீடிங் இருக்குல்ல, அது இந்த ஹேர் ரீடிங் இருக்குல்ல, அதில் இருந்து லைன் ஆஃப் காலிமேஷனோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிற V. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற V வச்சு ஒன்றும் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட், அதாவது இங்கே ஏதாவது பெஞ்ச் மார்க் இருக்கும், அந்த பெஞ்ச் மார்க்கில் மிடில் ஹேர் ரீடிங் பார்க்குறோம், தட் இஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் 0 வச்சுட்டு மிடில் ஹேர் ரீடிங் பார்த்தோன்னா அந்த ஸ்டாப் ரீடிங் நமக்கு தெரியும். பெஞ்ச் மார்க் இந்த RL ஆஃப் திஸ் பாயிண்ட், இது வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். ஸோ RL ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு பெஞ்ச் மார்க்கோட ஹைட், தட் இஸ் இது ஒன்று 100 மீட்டராக இருக்கலாம், இல்லை 120 மீட்டர் இருக்கலாம், அதனால இருக்கலாம், ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது ஸ்மால் S1 வச்சுக்கலாம், S1 இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டு ப்ளஸ் V மைனஸ் மிடில் ஹேர் ரீடிங். மிடில் ஹேர் ரீடிங் வந்து நம்ம ஸ்மால் r சொல்லுவோம். ஸோ மைனஸ் R. ஸோ இதை போட்டோம்னா RL ஆஃப் தி B கிடச்சிரும். தட் இஸ் பெஞ்ச் மார்க்கோட ஹைட்டு, அதாவது எலிவேஷன் ஃப்ரம் மீன் சி லெவல் ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங், அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் கிடச்சிரும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்லேருந்து இந்த V நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் வர்றது மைனஸ் மிடில் ஹேர் ரீடிங் போட்டோம் அப்படின்னா RL ஆஃப் B கிடச்சி. அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இதை வச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் கொஷின் ரீட் பண்ணுறேன். A tachymeter was set up at a station A and the readings on a vertically held staff at B were 2.255, 2.605 and 2.955. The line of sight being at an inclination of plus 8 degree 24 minutes. Another observation on the vertically held staff at benchmark gave the readings 1.640, 1.920 and 2.200. The inclination of the line of sight being plus 1 degree 6 minutes. Calculate the horizontal distance between A and B and the elevation of B if the RL of the benchmark is 418.685 meters. The constant of the instruments were 100 and 0.3. ஸோ ஆக்சுவலாக அது நம்ம பிசி புன்மையால் இருக்கிற டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டிராயிங் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ டேக்கியோமீட்டர், அதாவது தியோலைட் வித் ஸ்டாடியா டயஃப்ரம், அதாவது வந்து டேக்கியோமீட்டர் was set up at a station A and the readings on a vertically held staff at B were 2.255, 2.605 and 2.955. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குரிய டிராயிங் நான் வரைஞ்சிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரீடிங் கண்டுபிடிக்க போகிறோமோ
அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது ப்ளஸ் 8 டிகிரி 24 மினிட்ஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதை வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இதுதான் பாயிண்ட் பின்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த வெர்டிகலி ஹெல்டு ஸ்டாஃப் அட் பாயிண்ட் பி. ஸோ இதோட சென்டர் லைன் வந்து மிடில் ஹேர் ரீடிங்கோட லைன் இது வரைகிறேன். பாட்டம் அண்ட் டாப் ஹேருக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஏன் வந்து நான் எலிவேஷன் வந்திருக்கேன்னா ப்ளஸ் 8 டிகிரி 24 மினிட். ஆக்சுவலாக 8 டிகிரி இவ்வளோ அதிகமாக இருக்காது, பட் உங்களுக்கு ட்ராயிங்கிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி டாட்டர் லைன் ஆஃப் காலிமேஷனுக்காக. ஸோ ஆங்கிள் கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து இதுதான் வந்து 8 டிகிரி 24 மினிட்ஸ். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரீடிங் என்னங்கிறது இங்கே எழுதணுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும், அதனால் தனியாக எழுதுகிறேன். ஸ்டாஃப் ரீடிங் ஆர் பாயிண்ட் பியில் இருக்கிற ஸ்டாஃப் ரீடிங் வந்து 2.255. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து டாப் 2.255ங்கிறது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். 2.255, 2.2605, 2.955. ஸோ உங்களுக்கு ரீடிங் பார்த்தாலே தெரியல, இது பாட்டம் ஹேர் ரீடிங் வேல்யூ கம்மியாக இருக்குது, இது மிடில் ஹேர் ரீடிங், இது டாப் ஹேர் ரீடிங். ஸோ இது வந்து 2.955, 2.605, 2.255. ஸோ அடுத்து ஏவோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அது ஏ அப்படின்னா என்னென்னா பெஞ்ச் மார்க் இருக்கிற இடம். ஸோ அனதர் அப்சர்வேஷன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஏங்கிறது நாட் பெஞ்ச் மார்க் பாயிண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறோம்ல அந்த பாயிண்ட் தான் ஏ. இப்போ வந்து பெஞ்ச் மார்க்கை பற்றி பார்ப்போம். அனதர் அப்சர்வேஷன் அந்த வெர்டிகலி ஹெல்டு ஸ்டாஃப் அட் பெஞ்ச் மார்க் கேவ் த ரீடிங்ஸ் 1.640, 1.920, 1.640, 1.920 அண்ட் 2.200. இது வந்து பெஞ்ச் மார்க்குக்கு. The inclination of the line of sight being plus 1 degree 6 minute. ஸோ 1 degree 6 மினிட்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆங்கிள் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 1 degree 6 மினிட். இதுவும் 1 டிகிரி இருக்காது, பட் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்கா அப்படி வரைகிறேன். இது பாட்டம் ஹேர், இது டாப் ஹேர் ரீடிங். ஸோ இது வந்து என்னது, இந்த டாப் ஹேரில் இருக்கிறது 2.200, மிடில் இருக்கிறது 1.920, இது 1.640. ஸோ இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இதோட டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் ஆஃப் காலிமேஷன் வரைஞ்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரி 6 மினிட்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான். ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பெஞ்ச் மார்க்லேருந்து டீட்டெயில் நமக்கு என்ன தேவை, இந்த லைன் ஆஃப் நமக்கு அல்டிமேட்டாக என்ன தேவைன்னா ரெடியூஸ் லெவல் ஆஃப் பி. இந்த இதுதான் நமக்கு ஃபைனலாக தேவை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த டிஸ்டன்ஸ் டி அண்ட் தி எலிவேஷன் ஆஃப் த பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பியோட ஆர்எல் ஆஃப் பியும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து வி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைன் ஆஃப் காலிமேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம லைன் ஆஃப் காலிமேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க, பெஞ்ச் மார்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெஞ்ச் மார்க் இங்கேங்கிற நோட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் பெஞ்ச் மார்க் ஆஃப் ஆர்எல் 418.685 மீட்டர்ஸ். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்தால் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அப்சர்வேஷன் ஆஃப் பெஞ்ச் மார்க் நமக்கு தேவையானது இந்த லைன் ஆஃப் சைட் தெரியணும். ஸோ இது வந்து என்னது, இதான் வந்து வி. இந்த இடத்துல வந்து வி டேஷ்னு வச்சுக்கோம். பெஞ்ச் மார்க்னால வி டேஷ்னு வச்சுக்கோம். இந்த பெஞ்ச் மார்க் தெரியும், இந்த மிடில் ஹேர் ரீடிங் நமக்கு தெரியும். ஸோ இந்த வி கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக இதை ஆட் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவோட ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் பெஞ்ச் மார்க் வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி டேஷ் ஃபார்முலா என்னது, கேஎஸ் சைன் 2θ/2
plus c sin theta which is equal to, இப்போ நம்ம k என்னது, the constant of the instruments were 100 and 0.3. அப்போ k is equal to 100, c equal to 0.3. ஸோ இந்த வேல்யூ வச்சு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த வேல்யூ வச்சே தெரியும். ஃபஸ்ட்டு கே அதிகமாக இருக்க வேல்யூ கே, ஸ்மாலாக இருக்க அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் எப்பவுமே 0.3 0.0 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அனலிட்டிக்கல் லென்ஸ் இதில் ஃபிட் பண்ணல, ஃபிட் பண்ணியிருந்தால் சி வந்து 0 ஆகிருக்கும். ஸோ 100 இன்ட்டு ஸ்டாஃப் இன்டர்செப்ட் என்னது, நமக்கு பெஞ்ச் மார்க்கோட ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வந்து டாப் ரீடிங் மைனஸ் பாட்டம் ரீடிங். ஸோ போட்டோன்னு என்ன வருது அப்படின்னா 0.560 வேர் s is equal to 2. எல்லாமே s dash k dash c dash வச்சுக்கோம். kc கான்ஸ்டன்ட் தான், s மட்டும் s dash வச்சுக்கலாம். s dash equal to 2.200 minus 1.640 is equal to 0.56. So 0.560 into sin 2 1 degree 6 minutes divided by 2 plus 0.3 into sin 1 degree 6 minutes. ஸோ இதை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ இதோட வேல்யூ இதுக்கு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 1.075 ப்ளஸ் 0.006 which is equal to 1.081 meter. Now v dash is equal to 1.081 meter. ஸோ அந்த v dash கிடச்சிருச்சு. ஸோ அந்த v dash வந்து நமக்கு என்ன தேவை, இந்த பெஞ்ச் இந்த ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ட்ராயிங் பார்த்தா அதுக்கு வந்து ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும். நமக்கு தேவை இந்த லைனோட ஹைட், இந்த லைனோட ஹைட் நமக்கு வேணும். பெஞ்ச் மார்க் தெரியும். அப்போ பெஞ்ச் மார்க்லேருந்து என்ன பண்ணலாம், மிடில் ஹேர் ரீடிங் விங்கிறது ஏதோ கனெக்ட் ஆனது, மிடில் ஹேர் ரீடிங்கும் லைன் ஆஃப் காலமேஷனும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வி. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு மிடில் ஹேர் ரீடிங் இருக்குல்ல, மிடில் ஹேர் ரீடிங் இருக்குது which is equal to 1.920. இதான் மிடில் ஹேர் ஆர். ஸோ height of the instrument is equal to benchmark plus r minus v plus r minus v. Benchmark is 418.685 meter, r is 1.920, v dash is 1.081. அதை சப்ஸ்டிட் பண்ண height of the instrument எவ்வளோ வருதுன்னா 419.524 மீட்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா height of the instrument. ஓகேங்களா. அடுத்து வந்து observation to b, இந்த b பாயிண்டோட ஆர்எல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்எல் ஆஃப் b is equal to b தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்எல் ஆஃப் பியும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். d equal to ks cos square theta plus c cos theta. ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்னா theta இங்கே என்னது 8 degree 24 minutes, k 100, s வந்து டாப் மைனஸ் பாட்டம், இதான் வந்து பார்த்தீங்கன்னா s. இங்கே எவ்வளோ 2.955 மைனஸ் 2.255. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது 68. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்றேன் ஒரு தடவை. 100 இன்ட்டு எஸ் வந்து 0.7 cos square 8 degree 24 minutes plus 0.3 into cos 8 degree 24 minutes. ஸோ இது போட்டோம் அப்படின்னா 68.80 meter. ஸோ distance between A and B is 68.80 meter. அடுத்து V கண்டுபிடிக்கணும். V is equal to ks sin 2 theta by 2 plus c sin theta. இப்போ 100 into s என்ன வருது, இங்கே s வந்து 0.7 sin 2 into 8 degree 24 minutes
plus 0.3 cos 8 degree 24 minutes, which is equal to 10.160 meter. ஸோ v வேல்யூ கிடச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்எல் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ v தெரியும். இப்போ நாங்கள் ட்ராயிங் வச்சே பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் தெரியும், அதிலிருந்து v ஆட் பண்ணி இந்த ஆரை மைனஸ் பண்ணால் முடிஞ்சு. ஸோ ஆர்எல் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு height of the instrument plus v minus r. இங்கே height of the instrument கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பெஞ்ச்மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் வி போட்டோம். இங்கே வந்து ப்ளஸ் வி மைனஸ் ஆர். நீங்கள் இது மனப்பாடம் பண்ணாலும் ட்ராயிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் 419.524 ப்ளஸ் வி வந்து 10.16, ஆர் வந்து மிடில் ஹேர் ரீடிங் 2.605, which is equal to 427.079 meter. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஆஃப் பி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த டார்கெட் பாயிண்ட்டோ அதோட ட்ராயிங் வந்து டீட்டெயிலாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிங்கன்னா தான் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம எலிவேஷன், டிப்ரெஷன், இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வரும். ஸோ ஏ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வரைஞ்சிட்டு பியோட டீட்டெயில் எலிவேஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் வரைஞ்சிட்டு இந்த ட்ராயிங் வரைஞ்சிருங்க. நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பெஞ்ச் மார்க்லேருந்து எடுக்கணும். எடுத்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆர்எல் ஆஃப் பி கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கணும். அது தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஸ்டாடிக் டேக்மீட்டரில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்ச ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.